ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய வெல்த்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் எப்படி உருவாக்குறது, எந்த வழியில் உருவாக்குறது அப்படின்ற குழப்பமும் நமக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம், அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் இன்றைக்கும் நம்மளை செல்வந்தராக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், 1926 ஜார்ஜ் எஸ். கிளாசன் அப்படிங்கிறவனால் எழுதப்பட்ட புத்தகம் தான் த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன். இந்த புத்தகம் எப்படி நம்ம செல்வத்தை உருவாக்குறதுன்னு நமக்கு வழி காட்டுது. அப்படி என்னதான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்கள் சம்பளத்தில் குறைந்தது 10% நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது. உங்களுக்கு சம்பளம் வந்தோன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த சேமிப்பு தான். மிச்சம் இருக்கிற 90% தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா செலவையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி செய்கிறது சேமிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நமக்கு சொல்லுது. செல்வத்தை கட்டி எழுப்புவதற்கான முதல் படி சேமிப்பு தான். பேயிங் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தானே கால்சன் சொல்கிறாரு. ரெண்டாவது, மேனேஜ் ஸ்பெண்டிங். சேமிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம என்ன செலவு செய்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். பணம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்றக்காக அதை கண்ட இடத்துல செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேவையில்லாத செலவுகளை குறைச்சி அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை சேமிப்பு பக்கம் திருப்ப நம்ம முயற்சி செய்யணும். மூணாவது, இன்வெஸ்டிங். வெறும் சேவிங்ஸ்னால் மட்டுமே நம்மளால் ஒரு பெரிய செல்வந்தர் ஆக முடியாது. நம்ம சேமித்த பணத்தை சரியான இடத்துல புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யணும். காலப்போக்கில் நம்ம சேமித்த பணத்திலிருந்து நம்ம வருமானத்தையும் ஈட்டணும். அதாவது பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். அதுதான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட். நாலாவது, அவாய்ட் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எல்லா முதலீடுகளுமே சமம் கிடையாது. ஒவ்வொரு முதலீடுக்குமே அதோடைய ஓன் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இருக்குது. உங்களை சீக்கிரமாக பணக்காரன் ஆக்குறேன், உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க, இல்லை இந்த ஸ்கீமில் பணத்தை போடுங்க, சீக்கிரமாக நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்களை நம்பி உங்களுடைய பணத்தை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் ஏன் ஒரு திட்டத்தில் முதலீடு செய்கிறீங்க, அந்த திட்டம் பயனுள்ள திட்டமாக, நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆத்தென்டிக்கானதா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சரியான இடத்துல உங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்க. அஞ்சாவது, பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர். அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கே பென்ஷன் அப்படின்றது நிரந்தரம் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஸோ தனியார் துறையில் வேலை செய்கிற நம்ம ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நமக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னு இப்போ இருந்தே நம்ம சிந்திக்கணும். என்னென்ன ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சு இப்போ இருந்தே நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம அதில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். ஆறாவது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். சுய முன்னேற்றமும் நம்மளுடைய திறனை நம்ம வளர்த்துக்கிறதும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கால்சன் இந்த புத்தகத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்போது நம்ம நாலேஜும் அதிகரிக்கும். நாலேஜும் ஸ்கில்ஸும் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுடைய வருமானமும் அதிகரிக்கும். நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கில்லை கற்று வச்சுருப்போம், இன்றைக்கி அது அவுடேட்டடே ஆகிருக்கும். ஆனால் அந்த ஸ்கில்லுக்கு இன்றைக்கும் எனக்கு அதிகமாக சம்பளம் வேணும்னு கேட்டால் அது நடக்கிற காரியமா? ஸோ நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கலன்னா நம்மளால் அதிகமாக சம்பாதிக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய திறன்களை நம்ம வளர்த்திக்க முயற்சி செய்யலாம். இந்த புத்தகம் நமக்கு முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, வெல்த் அப்படின்றது ஓவர் நைட்டில் பில்ட் ஆகிறது கிடையாது. அதுக்கு கன்சிஸ்டன்சியும் பேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நீங்கள் சேவ் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணணும், அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் அதிக பணம் வேணும் அப்படின்னா உங்கள் வருமானத்தை உயர்த்தணும். உங்கள் வருமானத்தை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஆர்காட் அப்படின்ற கேரக்டர் மூலிமா இந்த புத்தகத்தில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கால்சன். இந்த பிரின்சிபல்ஸை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா இந்த புத்தகத்தை நிச்சயமாக ஒரு முறை வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.